ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். கடாயில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இப்போ இந்த பால் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் பால் சரியாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். இதுலேயும் மாவு நல்லா வெந்துடும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வரட்டும். மாவு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரசகுல்லாக்கெல்லாம் உருட்டுவோம்ல, அந்த சைஸுக்கு பால்ஸ் உருட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் உருட்டிக்கோங்க. உருட்டின பால்ஸை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சிடலாம். அப்போ செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா உருட்டி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இதுக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகுபதம்லாம் வரணுங்கிறது அவசியம் இல்லை. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் பால் சரியாக இருக்கும். சர்க்கரை பாகுக்கு 1 கப் சர்க்கரையும் 2 கப் தண்ணியும் சரியாக இருக்கும். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட தட்டி வச்சிருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சர்க்கரை பாகு இது மாதிரி நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவு பால்ஸை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். சர்க்கரை பாகில் 15 நிமிஷம் போல் அரிசி மாவு பால்ஸ் வெந்தால் தான் உள்ள வரைக்கும் ஜூஸ் நல்லா இறங்கும். அதே மாதிரி ஸ்டவ்வும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக ரசகுல்லா செய்வோம், அது மாதிரி பெருசெல்லாம் ஆகாது. ஆனால் சக்கரைப்பாகு உள்ள வரைக்கும் நல்லாவே ஊறி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சீக்கிரமாக அதே சமயம் டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் பண்ணணும். இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது 15 நிமிஷம் சக்கரைப்பாகில் வேகும்போது உள்ள வரைக்கும் ஸ்வீட் நல்லாவே இறங்கும். போதும், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம காமதேனு அக்ஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.